ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அப்புறம் இந்த வீடியோ நாங்கள் யார் மனசையும் புண்படுத்துறதுக்கோசரம் கிரியேட் பண்ணலை. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. 2 நாள் வீடியோ வைரலாக போகுது. நிறுங்க, என்ன பண்ணிட்டு வரீங்க? இந்த ஐநாவை தான் நம்ம தத்தெடுக்க போகிறோம். அந்த பெட்டியை எடுத்துட்டு வாங்கடா. சிங்களங்கிருந்த போட்டோ எத்தனை பேராலும் பொறுத்து இதே பலூன் விற்கிறவனா இருந்தா ஒரு ஆள் போதும். இதே நம்ம டெலிவரி பாய் லியோவா இருந்தா வண்டிரப்பக போனாலும் பத்தாதுடா. ரோலக்ஸ் செவுத்து ரோலக்ஸ் தூயிட்டானா? எட்ரா வண்டிய சிம்லாக்கு நீ விஸ்கி ஊத்திட்டதுக்காக இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை. என்னோட இந்த விஷயம் மறைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ 1999 ஆண்டனி தாஸ் ஹோல்டர்ஸ்னு 2 பேர் இருந்தாங்க. அதில் ஆண்டனி தாஸ்க்கு 5 வெல்ல முடியும், ஹோல்டர்ஸுக்கு எந்த ஒரு வெல்ல முடியும் இல்லாமல் இருந்தான். அதை பார்த்து அவங்க அண்ணனுக்கு போகாம இதனாலேயே அவன் தம்பியை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தாசன் கோ ஃபேக்டரியை அவன் அண்ணன் தான் பார்த்துட்டு இருந்தான். அந்த தாசன் கோ ஃபேக்டரியில் விபதி சேதனம் பேர்ல அக்ஸை செஞ்சு விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஆண்டனிக்கு 2 பசங்க இருந்தாங்க, லியோ, ஜெய். லியோவும் ஜெய்யும் அண்ணன் தம்பிங்க. லியோ கொண்டனா ஜெய் வருவான், ஜெய் கொண்டனா லியோ வருவான். லியோவுக்கு பார்த்திபன் ஒருத்தன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். இப்படிதான் ஒரு நாள் பார்த்திபனுக்கு சின்ன வயசுல கோலி விளையாண்டுக்கும் போது ஒருத்தன் கோலியை புடிங்கி வச்சுக்கிட்டான். இதை பார்த்த லியோ அவனை பிடிச்சி அடின்னு அடிச்சு, ஆனா அதை நடந்ததே வேற. அடி சதான்னு லியோ தான் அடியா வாங்கினான். ஏய், கதைக்கு ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. ஆமாம், ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. சின்ன வயசுலையோ தாசுக்கு போயிட்டீங்க. 2-3 வருஷம் கழிச்சு ஆண்டனி தாஸ்க்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்பதான் ஆண்டனி தாஸ் திருட்டுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தான். யாருக்கிட்ட நம்ம அடுத்து இப்போ கொடுக்கலாம். ஃபாதர், இதுக்கு மேலே என்னால் முடியல ஃபாதர். என்னோட இந்த தாசன் கோ போயிருமோன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் போகிறதுக்குள்ளே இந்த தாசன் கோவை நல்லதாக பார்த்துக்கிற ஒருத்தவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஃபாதர். எனக்கு அடுத்து இந்த தாசன் கோவை யார் நல்லா பார்த்துக்கோவான்னு நினைக்கிறீங்க ஃபாதர்? நம்ம லியோக்கு கொடுப்பா. லியோக்கு கொடுத்தா ஜெய் வருத்தப்பட மாட்டானா? லியோ நல்லா இந்த ஃபேக்டரியை பாப்பா. பிஸ்னஸை எங்கேயோ தூக்கிட்டு போவோம். அதை யார்கிட்ட கொடுத்தாலுமே பிஸ்னஸ் கீழே போய் நீ லியோ கிட்ட கொடு. அதுதான் உனக்கு சிறந்த வழி. சரிங்க ஃபாதர், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன். அப்புறம் ஃபாதர், எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, என்னால் இதுக்கு மேலே பிஸ்னஸை பார்த்துக்க முடியாதுன்ட்டு ஹரால்ட்டு கிட்டக்குது சொல்லிடாதீங்க. அவன் ரொம்ப வருத்தப்படுவான். அதுக்கடுத்து அவன் அங்கே படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வீணாயிரும். கம்மலையே படாத ஆண்டனி, நான் சொல்ல மாட்டேன். நீ இப்பயே ஃபோன் பண்ணுறோம் பாஷா. அந்த நேரத்துல தான் கேங்குக்குள்ளேயே ஒரு கருப்பாடு திருத்தனமா ட்ரக்ஸ் எடுத்துட்டு போய் வெளியே பிளாக்ல விற்று பணம் பார்க்கலான்ட்டு லியோவுக்கு தெரிய வந்துச்சு. லியோ சும்மா விடுவானா?
அடுத்து செகண்டே உன்னைத்தி புட்டில கண்ணை வச்சுட்டா சுத்தா Rest in peace. அதை பார்த்து ஆண்டனிக்கு ஒரே பெருமையா இருந்துச்சு. நமக்கு அடுத்து நம்ம தாசன் கோவை நல்லபடியா பார்த்துக்குவானோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த சண்டையில ஏலியனை துரத்தி ஆண்டனியும் அவனோட விபூதி ஃபேக்டரியும் காப்பாத்தின லியோவை அவனுடைய அடுத்த வாரிசா அறிவிச்சான். Ha ha! The boss returns. T. Just all over D. இப்போ அறாண்டு ஒரு விஷயமே தெரியாதாப்பா. உங்கள் அண்ணன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான்ப்பா. ரொம்ப உடம்புக்கு முடியலன்ட்டு அவனால் பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ண முடியல, பிஸ்னஸுக்கு ஒன்றும் பார்த்துக்க முடியல, இப்போ புழம்பிட்டுக்கிறான்ப்பா. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், உன்னை அறாண்ட வந்து இது மாதிரி பார்த்துக்க வச்சுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தேன்னா உங்கள் அண்ணன் கேட்க மாட்டேன்ட்டான்ப்பா. அது அவனையும் பண்ணலாலும் பரவாயில்ல, உன்னை சொன்னதுக்கு நான் லியோவையே அடுத்து பிஸ்னஸ் டைப் ஒர்க் பண்ண வச்சுக்கிறேன். அறாண்டெல்லாம் எதுக்கு, அவன் சுத்தம் வேஸ்ட்டு, அவனுக்கு என்ன ஆனியனுக்கு தெரியும், அவனுக்கு என்ன ஆனியன் தெரியும் அப்படின்லாம் திட்டுறாருப்பா. நான் இந்த அநியாயத்தை என்ன நீயே வந்து கேளுப்பா. நான் தான் சொன்னேன்ட்டு அவர்கிட்ட சொல்லி வச்சிடாதப்பா, அவர் ஏமா போகப்படுவார். என்ன பார்க்கணும் அது, என்ன பழத்தம்? ஒரு சின்ன பையன், அது பொட்டி பையன்கிட்ட போய் இந்த ஃபேக்டரி கொடுக்கறதுக்கியே இது என்ன நியாயம்? நீயே சொல்லு. அது ஒன்றும் இல்லை ஆரால்டு. நான் இப்போ பார்த்தேன், நீ இல்லாத போது ஒரு ஏலியன் நம்ம ஃபேக்ட்ரியை அழிக்க பார்த்துச்சு. அந்த ஏலியன் திறந்து நம்ம ஃபேக்ட்ரியை லியோ தான்ப்பா காப்பாற்றினா. அதனால் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அவன் பிஸ்னஸ் எப்படி டேக் ஓவர் பண்ணுறான்ட்டு தான் சரி அவனுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். இதில் பெருசாக உனக்கு கொடுக்கக்கூடாதுலாம் எதுவும் இல்லை, அவன் எப்படி பண்ணுறான்னு பாரலாம், அதுக்கு தான் கொடுத்தேன். சரி, ஓகே. நான் இனிமேல் கனடா போனேன். நான் இங்கே இருந்துக்கிட்டு லியோவுக்கும் அனுபவம் இல்லை, அதனால் நான் கூட எடுத்து பார்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கவலைப்படாத. லியோ, உன்னை முடிச்சுட்டு நான் அந்த இடத்துக்கு வரேன்டா. Hello. Hallo, Lausanko? Angolko? ஒரு பாக்கெட் பொடி வேணும். என்ன பொடி? என்ன பொடியா? ரோக்கு பொடி? இல்லை இந்த விபூதி பொடி தான் கிடைத்தோம். விபூதியா? என்ன விபூதி? சளி ஃபெலி ஆல் நம்பர். Hallo, was en kop færdig? En de ordet of motorcykelrum. எப்போ வரும்? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே டெலிவரி வந்துடுங்க. எந்த டெலிவரி பண்ணோன்னா டெலிவரி பிளேஸ் போனப்போ. ஓகே. ரொம்ப தூரம் போதீங்க, ரெண்டு பேரும் சேஃப்டியாக போங்க, யாரையும் நம்பாதீங்க, கையில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், ஷார்க்கு சேஃபு. கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணியது. ஓகே லியோ, போயிட்டு எனக்கு கால் பண்ணும். ஓகே சித்தப்பா. இதுதான்டா இன்னைக்கு உன் கடைசி நாள், இந்த கடைசியான அம்மாக்கு தான் நாள். ஜெய் வா, டெலிவரி பார்ப்போம். ஓகே லியோ, போகலாம். 15 minutes later. அந்த ஆக்சிடென்ட்ல 2 பேர் இறந்துட்டாங்க. அது நியூஸ் கேட்ட ஆண்டனி தாஸ் பேரலை சுந்தி இழுத்துக்கிட்டான். இது ஃபேன் வலி போட்டு படுத்துக்கிட்டானே. யோ, அது ஃபேரன் இல்லையா, கால் கை இழுத்துட்டு படுத்துக்கிட்டாங்க. 6 மாதம் கழிச்சு ஆண்டனி தாஸ் என்ன சீரியஸ் ஆனா. அதுக்கப்புறம் செத்து போனதுக்கப்புறம் அருள் தாஸ் தான் ஃபேக்டரி எடுத்து பார்த்துட்டு. இந்த தாசன் கோ ஃபேக்டரி இனிமேல் என்னதுடா? பாஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லடா, பாஸ் நியூ கமிங். இந்த வீடியோவில் அவன் ஜெய்யா இல்லையான்னு பார்த்து சொன்னேன்.
சின்ன வயசுலேருந்து நான் அவனை பார்த்துருக்குறேன். இவன் அவன் அம்மா ஜெய் தான். நீங்கள் சொன்னபடி பார்த்தா ஜெய் மேத்துக்கு செத்துருக்கணும்ல. எப்படி இன்னும் உயிரோட தினம்? அப்போ உண்மையாலே அப்போ நடந்தது என்ன? யாருக்கெல்லாம் அப்போ அந்த உண்மை தெரியும்? ஒருத்தனுக்கு தெரியும். யார் இது? ஜெய்க்கு. ஜெய் வா, டெலிவரி பார்ப்போம். ஓகே லியோ, போகலாம். லியோ, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்கு. என்ன வர முடியாது. நீ தனியாக போயிட்டே வரலையா? நல்லா வேலை, அதான் சொன்னனே, இம்பார்ட்டண்டான வேலை. சரி போ போ. தனியாக போகிறதுக்கு போர் அடிக்குமே. யாரை கூப்பிடா? யார் வைக்காருப்பா? அவனை கூப்பிடும். ஏய் பார்த்துப்பேன், ஃப்ரீயாக தானே இருக்க? ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். பிஸியா? என்ன நீ செய்யா தான் இருப்ப? அதை இருக்க பார்த்து சைட்டு வச்சுமே இருப்ப. வாராரே வா. மொத்தமானத்தையும் வாங்கணும். சரி, எங்கே வரணும்? எப்பயுமே நம்ம மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வா. ஒரு சின்ன டெலிவரி வேலை இருக்கு. கம்பெனிக்கு ஆதரவு. சரி வர போனே என்றாலையோ. இதுக்கு முன்னாடி எருமை மாடு மேய்ச்சிக்கிட்டு நிம்மதியாக தாண்டா இருந்தேன். எதுக்குடா அந்த தொழில்? வேணாடா, வித்துற. லியோ, ராயப்பன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் கள்ளசாகம் விற்று போலீஸில் மாட்டிக்கிட்டு கடைசியாக தப்பிக்க பேரில் சுட்டு கொன்னுட்டாங்க. நீ ட்ரக்ஸ் விற்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. கடைசியாக உன்னே அதே மாதிரி உனக்கும் ஒரு நிலைமை வரும் இல்லையோ. வேணாம், இப்போவே நான் சொல்கிறேன், இந்த தொழிலை விட்டுரு. வேணாம், நான் ஒரு நல்ல தொழிலாக வச்சு தரேன், நீ அதை பொழைச்சிக்கோ. இல்லையோ விட்டுரு. இதுக்கு மேலே எதுவும் இந்த தொழிலை பண்ணாத. எப்படி ஓடுறது பார்த்திபன்? இது ஒரு வழிப்பாத மாதிரி. போனா உயிர் தான், திரும்ப முடியாது. அண்ணே, வேலை முடிஞ்சுண்ணே. கார் அடிச்சு போய்கிட்டேன். சித்தப்பு, வேலை முடிஞ்சு. நீ சொன்னதில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்க. ஏப்பா ஜெய், என்னப்பா உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு? லியோ மட்டுமே ஃபேக்ட்ரியை பார்த்து விட்டாரு. உன்னை என்ன பண்ண? உன்னை இப்படி பண்ணிட்டாருப்பா. நான் அப்படியே சொன்னேன்ப்பா, ஜெய் நம்ம ஃபீல் பண்ணுவானே, ஜெய்யும் லியோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னதுக்கு உங்கள் அப்பா ஜெய்யெல்லாம் ஜெயிக்கலாம் என்னன்னு தெரியும். லியோ தான் நல்லா பண்ணுறான். லியோவையே ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிட்டோன்னு முடிவு எடுத்துகிட்டே இருப்பா அவரு. எவ்வளோ சொன்னப்பா, அவரு கேட்கவே இல்லை. சரி, லியோ கிட்ட போய் பேசலான்னு லியோ கிட்ட பேசினா அவன் அதுக்கு மேதுறான்ப்பா. இன்னும் 4 வாரத்து இங்கிலீஷ் தெரிஞ்சா அவனுக்கு மக்கள் ஃபேக்ட்ரி தந்துடுவோம்மா. கிரவுண்டில் இறங்கி அரசியல் யாரு? நானே. அவனுக்கு ஃபேக்ட்ரி தூக்கி தந்துடுவாங்களா அப்படின்னு பேசுகிறான்ப்பா லியோ. பார்த்துக்கிச்சு கடைசியில் ஒன்று எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டு போயிருப்பாள். நீ உஷாரா இருந்துக்க. ஃபாதர், உண்மையிலே லியோவும் அப்பாவும் சமானதான். எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்கு. அடே, என்ன நம்ப மாட்டியப்பா? நான் போய் சொல்லுவேன்ப்பா. சின்ன வயசுல பார்த்துட்டு தானே இருக்கிறேன். என்ன நம்ப மாட்டியா? சரி ஃபாதர், முதல்ல நான் போகிறேன். என்ன செய் மூடோட்டார் பிரியாவிங்டு? என்ன டென்ஷன்? அது ஒன்றும் சித்தப்பு. லியோக்கு அப்பா அந்த ஃபேக்ட்ரி கொடுத்ததில் அவன் ரொம்ப பிஸியாகிட்டான். கண்டுதறதே இல்லை என்ன. அதான் ஒரு டென்ஷனாக இருக்கு. வாம்பரவானான்ட்டு. இதுதான் கரெக்டான சான்ஸ். உன்னை பிரைன் வாஷ் பண்ணிட வேண்டியதுதான். அதை பற்றி தான் ஜெயிப்போ ஃபம்மாங்கப்பட்டோ. இப்போ எல்லாம் ரொம்பவே மாய்ப்பிருக்கான். பதவி கிடைச்சிப்ப நான் அவன் அந்த ஃபேக்ட்ரிக்கு இல்லான்ட்டு தலைதானத்தை ஆவிட்டு இருக்கிறான்பா. ஏம்மா இப்போ மலிக்கிறதுன்னு யாவின்னு மதியம் கிரியிறான்பா. அவன் பலரிக்கச்சுக்குன்னா ரொம்ப மாறிட்டான்பா.
நானும் உன்னை பற்றி அந்த தேசன் ரெண்டு பேரும் ஜெய்யும் நீ அனுப்பிட்டு எங்கே பார்த்துக்கான்ப்பா ஏன் ஜெய்யோ ஓலாது பேர் அப்படின்னு கேட்டுச்சு ஏவித காரணமாக சொல்கிறான்ப்பா ஆனால் நான் அப்படின்னா ஒன்மன் தெரியாது நான் உள்ள பாட்டி தான் மாய்ப்பேன் ஏமாட்டிட்டு போயிடும் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சரி போயிடான்ப்பா இப்போ வேலை தான் பிடிக்க மாட்டேன்டுப்பா அவன் பேர் அம்பில் இறக்க அவனை குவிட் பண்ணி எல்லாம் மாறிக்கான்ப்பா என்ன பண்ணுறதுக்கும் உண்மையிலே வச்சுக்கப்பா. அட உன் சித்தப்பா நம்ம மத்தியப்பா நீ அப்பன் அவனோட தலை தான் என்கிட்ட புரைக்கணும்னு சித்தப்பா. சும்மா ஜோக் பண்ணிட்டு தானே ஜெய் அவனை எதோ ஒன்று பண்ணுன்னு சித்தப்பா. ஸ்ரீலிஷாவா ஜெய் லிஃபத்துப்பா உண்மையிலே வந்து பண்ணுமோ. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சித்தப்பா. அப்போ நான் என்ன கொண்டு என்ன சொல்ற சித்தப்பா? இல்லை குரலப்பா. அப்போல்லாம் உனக்கு இந்த ஃபேக்ட்ரி கிடைக்கும் உன் மண்மையில கோழியும் இந்த ஃபேக்ட்ரி உனக்கு தைக்கவே கேட்காது நினைக்கும் அவனுக்கு கீழே நீ அடிமையாக தான் இருக்கணும் கடைசி வரையும் உனக்கு அந்த ஃபேக்ட்ரி வேணுமா வேணாமா வேணன். அப்போ நான் சொல்கிறது செய் எல்லாரையும் முடிச்சுட்டு அதான் மேட்டு வந்து சரி சித்தப்பா. நான் அப்பவே சொன்னேன்டா ஐயோ இதெல்லாம் விட்டுறான்னு இப்போ பார்த்தியா உன் உயிருக்கு ஆபத்தாச்சு ஏதோ என்னை விடு நான் எப்படி படைக்க பாசதில்லை இல்லையோ இப்போ வச்சு சொல்கிறேன்டா தொழில் வேணாண்டா விட்டுறா எங்கேயாச்சும் போயிடறா என் இடத்துக்கு போயிது அங்கே இருக்க உங்க பார்த்துப்பாங்க உடனே அண்ணன்டா இல்லையோ போயிது ரூபா இருந்தா பிடிங்கிப்பாங்க காடா இருந்தா எடுத்துப்பாங்க ஆனால் படித்தா பலூனுத்தா பொழைச்சிக்கலாண்டா இல்லையோ பொழைச்சிக்கோடா பொழைச்சிக்கோ. என் நண்பனை போல் யாரும் இல்லை, என் நண்பனை போல் யாரும் இங்கே இல்லை. நண்பா பார்த்திபா என்னை விட்டு நீ போயிட்டாயா, நீ நைமையே என் பார்த்திபா என்னை விட்டு போயிட்டானே. நான் கொன்னவனை நான் கொன்னுட்டேன் வைசன். ஹலோ. என்ன லியோ நீங்கள் இன்னும் உச்சக்கோடு இருக்கீங்களா? கூட ஒரு பொண்டாட்டி ஒரு பொண்ணு ஒரு பையன் லைஃப் ஜாலியாக கேட்டுங்குது. அதான் நான் வந்துட்டேனே, இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ பயந்துக்கிட்டு இருக்கணும். ஆமாலையோ, நீ வேணா அந்த ஆக்சிடெண்ட்ல இருந்து தப்பிச்சு உயிர் வளர்ந்துட்டு இத்தனால என் கண்ணு முன்னாடி மறைமுகமாக இருந்து நீ வாழ்ந்துருக்கலாம். ஆனால் என் கண்ணில் நீ பட்டுட்ட. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா உன்னை தோண்டி தோண்டி கொள்ளுவேன்டா துத்தேதிக்க. எதிர் நீ என்ன காலி பண்ணுறியா? என்னை ஒரு நாளில் உன்னை நான் காலி பண்ணுறேன். நீ வந்த 40 லாரி 4 வண்டி திங்கிற சோறு ஏசி ரூமு எல்லாம் செலவு தண்டா செலவு. நான் வரேன், நீயும் வரும். பில்லிருந்தா மோதிபால் சித்தப்பு, ஐ ஆம் கம்மிங். நோனே, நான் சொல்ல போது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறது பெருசு. ஐ ஆம் வெயிட்டிங் 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 வெயிட்டிங். மௌனே, வரும்போது சிம்லாலேருந்து 2 பாக்ஸ் ஆப்பிள் வாங்கிட்டு வரா. இந்த சின்ன நாள் எலெக்ஷன் டே என் வீட்டு மேனிக்கு போட்டேன். நீங்களும் மறக்காம ஓட்டு நீ போடுங்க. நன்றி. பாய்.
எது நீ என்ன காலி பண்ணுறியா? நோனே ரொம்ப பிஸியா இருக்கிறேன். ஒரு நம்பிக்கை வந்துச்சு. செத்துப்பு வேலை முடிஞ்சு. இது ஃபேனில் வலி போட்டு படுத்துக்கிட்டாங்க. ஃபாதர் கொன்னவனை நான் கொன்னுட்டேன் வைசன்.